guys, நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா bridges and flyovers ஓட டெஃபினிஷன் bridges ஓட parts அதாவது parts of bridgesம் பார்த்தோம். இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா load அதாவது bridgesல ஆக்ட் ஆகிற லோட்னா என்னன்னா bridgesல ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் அதில் ஆக்ட் ஆகிற வெயிட் தான் வந்து லோட். லோடில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னா ஒன்று லைவ் லோட் இன்னொன்று டெட் லோட். டெட் லோட் வந்து அதில் இன்னொரு 2 இருக்குது. என்னென்னா ஒன்று பெர்மனன்ட் லோட் இன்னொன்று வந்து இன்டர்னல் லோடு. லைவ் லோடுக்கும் அந்த மாதிரி 2 நேம்ஸ் இருக்குது. என்னென்னா ஒன்று டெம்பரவரி லோடு இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் லோடு. இப்போ நான் உங்களுக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன லோடெலாம் வந்து ஆக்டர் நான் காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து டெட் லோட்னா என்னன்னு சொல்ல போகிறேன். டெட் லோடில் வந்து என்னெல்லாம் வரும்னா டெக் அப்புறம் கீழே இருக்க பீம். அதே இது லைவ் லோடில் என்னென்னா இந்த மேலே மூவ் ஆகுற வெஹிக்கிள்ஸ் அண்ட் நம்ம வாக் பண்ணி போகிறோம்ல நம்மளுக்கு தான் வந்து லைவ் லோடு. நம்ம தான் வந்து லைவ் லோட். நான் இப்போ இது வந்து எப்படி வெயிட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இதுதான் அது. இதுதான் நம்மளுடைய பிரிட்ஜு. இது நம்ம வேட்டைக்கு போகிறோம். என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு. ஏன்னா இதில் வந்து 2 ஃபோர்ஸஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் மேலே வந்து இப்படி க்ளோஸ் ஆகும், கீழே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. எது மூலமான கீழே வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால வந்து இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரியல் லைஃப் பிரிட்ஜஸ்லேயும் வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்மளுடைய ரியல் லைஃப் பிரிட்ஜஸ்லேயும் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து லைவ் லோடு. இப்போ நம்ம பிரிட்ஜில் வந்து எப்படி லோடு வந்து கீழே போகுதுங்கிறத பார்ப்போம். எப்படின்னா லோடு வந்து ஃபஸ்ட்டு இதில் பட்ட லோடு வந்து இறந்தோடனே ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த டெக்குக்கு போகும். இந்த டெக்கில் இருந்து நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற பீம்ல இருந்து இதில் இருக்கிற பியரிங்ஸ்க்கு போகும். பேரிங்ஸ்ல இருந்து அபட்மெண்ட்ஸ் இல்லைன்னா இதில் இருக்கிற பிஎஸ்க்கு போய் அதுலேருந்து கிரவுண்டுக்கு போயிடும். இப்படி தான் வந்து வெயிட் வந்து மேலே இருக்க ஒரு லைனோட வந்து கீழே வழியே இப்படி வரும். ஓகே, தேங்க்யூ.